ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கிறேன், அப்போ தான் ரிலாக்ஸாக வந்து பேச முடியும் உங்கள்கிட்ட. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சாரீ அன்பாக்சிங் போட்டிருப்பேன். அந்த வீடியோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து அதை வந்து நீக்கிட்டாங்க, அந்த வீடியோவே நீக்கிட்டாங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா அப்படின்னா கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாரீ நீங்கள் உலகத்திலே வாங்க முடியாதுங்க. அவ்வளோ அருமையான ஒரு சாரீ தெரியுமா? இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டியில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய கடையில் போனால் கூட வாங்க முடியாது. நான் 500 ரூபாய்க்கு இந்த சாரியை ஆர்டர் பண்ணேங்க. ஆனால் எனக்கு வந்தது 5000 ரூபாய்க்குள்ள சாரீ வந்திருக்குங்க. அப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவங்களாக இருக்காங்க. இந்த சாரியை பற்றி இப்படி தான் கொஞ்சம் கலாய்க்க முடியும். அதாவது கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேப்பாருக்கு எங்கே போச்சு புத்தின்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பழமொழிக்கு இதுக்கு கொஞ்சம் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க, நல்லா இருக்குது, சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்துட்டு சாரீ வாங்கலான்னு கமெண்ட்ஸை பார்த்தா அதில் சாரீ நல்லாயிருக்கு, உங்கள்கிட்ட வாங்கின சாரீ ஸ்மூத்தாக இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 அவங்களே கூட கமெண்ட்ஸை கூட போட வச்சுருக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நமக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக. அதை பார்த்துட்டு நாம் மயங்கி போய் சேலை நல்லா இருக்குன்னு ஆர்டர் போட்டதுக்கு வந்தது தெண்டம். ஆனால் சாரியை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு அருமையான சாரீங்க. எனக்கு அப்படி ஒரு சாரீ. இந்த சாரியை நாங்கள் வந்து நல்லா ரிவ்யூ பண்ணலையா, ஃபேக் ரிவ்யூவாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேக்காக வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியோட கண்டிஷன் என்ன, இது எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாரியோட ப்ரைஸு 500 ரூபா. டோலா சில்க்ஸு. நிறைய பேர்கிட்ட புட்டிக்கில் பார்த்துருக்கேன். டோலா சில்க் சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. இது ஒரிஜினல். இந்த வீடியோவை பார்த்தப்ப அந்த குவாலிட்டி அப்படி இருந்துச்சு அந்த சாரீ. ஆனால் வீட்டுக்கு வந்தது என்னை மாதிரி இல்லை. அந்த வீடியோ டெலீட் ஆன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இந்த சாரியை நானும் வாங்கி ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. அந்த சேலையை வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த சேலையை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதோட நிலைமையை பாருங்கள். இந்த சேலையில் இப்படி தாங்க கருப்பாக ஃபுல்லாக இருக்குது. அது எப்படிங்க நம்ம 500 ரூபா கொடுத்து இந்த வீடியோ வந்து என் சொந்த வீடியோ. எப்போ ஒரு பொருளுக்கு பணத்தை போட்டு இந்த ஒரு பொருளை வாங்கிட்டேனோ இது வந்து என்னோட சொந்தமான ஒரு சேலை. இந்த சேலை நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற சொல்கிறது என்னோடய விருப்பம். ஏன்னா நான் குறிப்பிட்டு சொல்லலை, சரியா? அதனால் வந்து இது வந்து என்னோடய ரிவ்யூ. இந்த சேலை ரொம்ப மோசம். அந்த சேலையை பாருங்களேன். இந்த சேலையை கட்டிக்கிட்டு வெளியே கூட போக முடியாது தயவு செஞ்சு. வெளியே இல்லை, அவங்க வந்து அனுப்புனவங்க இந்த சேலையை வந்து கட்டிக்கிட்டு போயிடுவாங்களா? நீங்களே பாருங்கள். அவங்க இந்த சேலையை கட்டிட்டு வெளியே போயிடுவாங்களா சொல்லுங்கள்? இந்த சேலையை வெளியில் கூட கட்ட முடியாதுங்க. ரொம்ப பழைய சேலை மாதிரி, அந்த அளவுக்கு பழைய சேலை மாதிரி இருந்துச்சு. இது இப்போ கட்டணுமா வேணாமான்னு யோசிக்கிற அளவில் இருக்குது எனக்கு. பேசாமல் வீட்டில் வந்து ஜன்னல் கொஞ்சம் ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்குது. பேசாமல் இதை கட் பண்ணி ஸ்க்ரீன் அடித்து போட்டுடலான்னு நான் பார்க்குறேன் இந்த சேலையை. அப்படி தான் செய்ய போகிறேன் நான். இந்த சேலையோட நிலைமையை பாருங்களேன். இப்போயாவது நான் நைட்டில் வீடியோ எடுத்திருக்கேங்க, லைட்டிங்லாம் போட்டுட்டு. இது நான் வெளியில் சூரிய வெளிச்சத்தில் வச்சு வெளியில் நான் பகலில் காட்டினேன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த கிளாத்து அப்படியே பளிச்சுன்னு காட்டும். இந்த சாரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இந்த சேலை 500 ரூபாயா? 500 ரூபாய்க்கு ஒருத்தான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் நிறைய புட்டிக்கில் சேலை வாங்கியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு இது வரைக்கும். ஆனால் இந்த சேலை இருக்குது பாருங்க, அப்பா. அதான் சொன்ன மாதிரி தான் 500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் 5000 ரூபாய்க்குள்ள குவாலிட்டி உள்ள சேலை அனுப்பியிருக்காங்கங்க. அப்படி ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க போங்க. பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்தும் வந்து மயங்கிடாதீங்க. உண்மையான ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நான் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சாரீ வந்து கண்டிப்பாக வாங்குங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து நல்லா இருக்குது, வீடியோ நல்லா இருக்குன்றது ஒரு நம்பிக்கையிலையும் நீங்கள் வந்து போயிட்டு வாங்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா யோசித்து நல்லா பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். பார்த்தீங்களா, தலையை சுற்றி நான் கீழே தான் போடணும் அந்த சேலையை. பாய்.